ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டை நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் பார்க்கலாம். ஆக்சுவலாக நேற்று பார்த்திங்கன்னா யூஎஸ் மார்க்கெட் வந்து சிக்னிஃபிகண்ட்டாக ஹையாக இருந்துச்சு. அதே மாதிரி ஏஷியன் மார்க்கெட்டும் சிக்னிஃபிகண்ட்டாக ஹையாக இருக்குது. இது வந்து என்ன டினோட் பண்ணுதுன்னா, லைக் இயர் வந்து நம்ம இந்தியன் மார்க்கெட் வந்து குளோபல் சென்டிமெண்ட்ஸை வந்து பேக் பண்ணி ஹையராக மூவ் ஆகுமா, இல்லை நம்மளோட லோக்கல் கியூஸை வச்சு திரும்பி டவுன் ஆகுமான்றதை நம்ம இன்றைக்கி ட்ரேடிங் எண்டில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதர் தென் தஸ் நம்ம மார்க்கெட் டேட்டாவுக்கு ஸ்ட்ரெயிட்டாக போய் பார்க்கலாம். மார்க்கெட் டேட்டாஸ் என்ன சொல்லுதுன்னா, கரண்ட்டாக வந்து 25,424 ட்ரேட் ஆகின்னு இருக்குது. நம்மளோட ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து 25,287லேயும், அது இமீடியட் சப்போர்ட்டான ரெண்டாவது சப்போர்ட்டை ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் அவுட் ஆச்சுன்னா ரெண்டாவது சப்போர்ட்டான 25,550யும் இது ரெண்டும் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா வந்து 25,600 ஆகும். செகண்டு சப்போர்ட்டான 25,778 இருக்குது. என்னோடய வியூ பாயிண்ட் பிரகாரம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டை வந்து இன்றைக்கி தொடர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா குளோபல் மார்க்கெட் கியூஸும் வந்து ஓரளவுக்கு நல்லா பேக்கப் பண்ணி இது பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக S&P 500 ஆகட்டும், கோல்டு ஆகட்டும், ஆக்சுவலாக ஜப்பான் மார்க்கெட்டான நிஃப்டி வந்து ஆல் டைம் ஹையை ரீச் ஆகிருக்கு. அதுவும் இல்லாமல் நமக்கு க்ரூட் ஆயில் ப்ரைஸும் வந்து டவுன் ஆகுறதுனால நமக்கு இது வந்து பாசிட்டிவாக தான் நான் பார்க்குறேன். ரெண்டாவது பார்த்திங்கன்னா நாஸ்டாக் வந்து கிட்டத்தட்ட 1.2% வந்து அதிகமாக இருக்குது. இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, ஏஎம்டியும் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு சிப் மேனுஃபேக்சர். அவங்களுக்கு வந்து புதுசாக ஒரு டீல் கிடச்சதுனால ஸ்லைட்டாக வந்து நாஸ்டாக் வந்து ஹையராக இருக்குது. அதே போல் டாலர் வந்து கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. ஆனால் இது வந்து இட்ஸ் ஆல்ரெடி டைஜஸ்டடுன்றதுனால நமக்கு நோ ப்ராப்ளம். ஸோ மார்க்கெட் ஒரு நிமிஷம் டேட்டா ஃபிக்ஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்டாக இருக்குது. ஆனால் இது வந்து இன்றைக்கி பாசிட்டிவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா குளோபல் க்ரூஸ் எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. அதே மாதிரி மொமெண்டமும் வீக்காக இருக்குது. வாலட்டிலிட்டி ஹையாக இருக்குது. கண்டிப்பாக வாலட்டிலிட்டி ஹை, மொமெண்டம் வந்து வீக்காக தான் இருக்குது. இன்னும் அரசையும் வந்து 45 தான் இருக்குது. இட்ஸ் பியரேஸ் இண்டிகேட்டர். ஸோ மூவிங் ஆவரேஜும் கிட்டத்தட்ட நமக்கு அது ஸ்லைட்டாக நம்ம ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட் வந்து கீழே தான் இருக்கும். அதே மாதிரி 9 சரி எல்லாத்தோட லைக் மூவிங் ஆவரேஜ் கம்பேர் பண்ணுறப்போ நம்மளோட கரண்ட் எல்லாமே டவுனில் தான் இருக்குது. 90 வந்து நல்லா இருக்குது. பார்த்திங்கன்னா பேர் ரேஷன் நடந்துருக்குது, காசும் நடந்துருக்கு. ஸோ அதாவது டெக்னிக்கலாக பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் நெகட்டிவாக தான் இருக்குது. பட் நியூஸ் ஈவன் பேஸ் பண்ணி பார்க்கும்போது இட்ஸ் ஸ்லைட்லி ஹையர் நமக்கு பாசிட்டிவ் இருக்குது. ஆனால் குளோபல் மார்க்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா யூரோப் மட்டும் லைட்டாக ஹையாக இருக்குது. யூஎஸ் கேட்டும் லைட்டாக தான் இருக்குது. யூஎஸ் தான் இருக்குது. யூஎஸ் மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஜப்பான் வந்து நியூ வந்து இருக்குது. கமாடிட்டிஸும் ஆஸ் யூஷுவல் மென்ஷன் பண்ண மாதிரி க்ரூட் ரைஸ் கம்மியாக கரன்சி வீக்கு. ஸோ இந்தியா பார்த்திங்கன்னா ரீசெண்டாக இருக்கிற எல்லா டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸை பிரேக் பண்ணி பேரிஷாக தான் இம்பாக்ட் பண்ணிக்குது. நியூஸ் பார்த்திங்கன்னா பார்த்து ஸோ பார்த்தீங்கன்னா ஏஎஃப்இஆர்னும் மார்க்கெட்டில்னும் இருந்திருந்தால் ஸோ கொஞ்சம் ஹையராக மூவ் ஆச்சுன்னா நமக்கு இல்லை ப்ரைஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இண்டிகேஷன் பார்த்திங்கன்னா யூஎஸ் ட்ரம்ப் இதை பற்றி நான் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணுன்னா, இந்தியா வந்து ட்ரேட் டீல் யூஎஸை வந்து போஸ்ட்பான் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு யூஎஸ் பிரசிடெண்ட் வந்து யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி ட்ரேட் டீலை இது பண்ணுறாங்களோ அவங்களுக்கு சிவியரான ட்ராடிஃப் நாங்கள் போடுவோன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அதனால் இது கொஞ்சம் நெகட்டிவாக தான் நமக்கு இது இருக்குது. பட் நோ ப்ராப்ளம். ஏன்னா அவங்களால வந்து காங்கிரஸ் கிட்ட கொண்டு போகிற மாதிரி வரும். எந்த டேரிஃப் போட்டாலும் 150 டேஸில் அது பிரகாரம் பார்த்திங்கன்னா இது அந்தளவுக்கு நெகட்டிவ்னு நான் சொல்ல மாட்டேன். அதே மாதிரி என்மீடியாவோட இயர்னிங் ஈவெண்ட் நடக்க போது இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக எல்லோரும் வந்து வாட்ச் பண்ண வேண்டிய விஷயம். ஏன் பார்த்திங்கன்னா என்விடியா தான் இருக்கிற எல்லா ஏஐ சிப்ஸும் வந்து க்ரியேட் பண்ணி தராங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் காஷியஸாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்விடியாவோட இயர்னிங் ரிசல்ட் டவுன் ஆச்சுன்னா எல்லாருமே மார்க்கெட் சென்டிமெண்ட் என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னா, ஓகே ஏஐ பபுள் தான் போல அப்படின்னு சொல்லி இது சேல் ஆஃப் பண்ணி மார்க்கெட்டை டவுன் ஆக்குவாங்க.
அதுவே என்விடியாவோட ஏர்னிங் ரிசல்ட் வந்து எக்ஸ்பெக்டடோட ஹையராக இருந்துச்சுன்னா ஓகே அவ்வளோதான் முடிஞ்சு, ஐடியோட கரியர் ஃபுல்லாக முடிஞ்சு, எல்லோரும் ஏஐக்கு மூவ் ஆகிறாங்கன்னு சொல்லி ஐடி செக்டார் அடி வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இது பார்த்திங்கன்னா நியூட்ரலாக தான் நான் சொல்லுவேன். எந்த பக்கம் வேணாலும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏஷியன் மார்க்கெட் எல்லாமே நியூ ஹையை டச் பண்ணனால இட்ஸ் ஃபார் லைக் பாசிட்டிவ். ஏஎம்ஐ ஐடி செக்டார் நோமே வந்து நியூ பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்து லைட் 20 பாயிண்ட்ஸ் அதிகமாக இருக்குது. பட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருக்குது. ஸோ இது அந்தளவுக்கு செல் இல்லை. லைட்டான